என்ன மாதிரி உங்களுக்கும் இறால் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி தொக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் பண்ணிடலாம். இறால நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா கொரகொரப்பா அரைச்சு வந்து சேர்த்துக்கிறேன். அதை நல்லா சுருள சுருள நம்ம வந்து வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வந்து அரைச்சே சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த நல்லா ட்ரையா அந்த மாதிரி வந்து வர்ற அளவுக்கு நல்லா சுருள சுருள வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திருக்கேன். நீங்க வந்து மிளகாய் தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற கரம் மசாலாலாம் கிடையாதுங்க. அந்த பூண்டு ஃபிளேவர் தாங்க இதுல வந்து டேஸ்டே. நல்லா வந்து மசாலாவும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுருள சுருள வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இறால சேர்த்துக்கலாம். நீங்க வந்து மசாலா வதக்கும் போதே கூட இறால சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு 5-6 நிமிஷத்துலயே சூப்பரா குக் ஆயிடும். கடைசியில கொத்தமல்லி தலை தூவிட்டு அதுக்கப்புறம் மிளகு தூள் நல்லா தூவிட்டு அப்படியே கிளறி விட்டு சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்.